அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த சிறப்பானதொரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த செயல் மறவர் செய்கின்ற வேலையை சால்வி அணிச்சு சிறப்பாக துடிப்பாக செய்யக்கூடிய செயல் மறவர் அன்பிற்குரிய நம்முடைய சென்னை மாவட்ட தலைவர், மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அருமை சகோதரர் முருகேசன் அவர்களே, இங்கே கடந்த 30 ஆண்டு காலமாக மத்திய வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தை சென்னை மாவட்டத்திலே தாங்கி பிடித்து இன்று மத்திய வெள்ளாஞ்செட்டியார் அமைப்பை எங்களோடு தூணோடு தூணாக பணியாற்றி கொண்டிருக்கும் அன்பிற்குரிய நம்முடைய மத்திய வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளரும் சென்னை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் அருமையன் பழனிவாசன் அவர்களே, மற்றும் இளைஞரணி செயலாளர் போற்றலுக்குரிய அருமை தம்பி விஜயகுமார் அவர்களே, மரியாதைக்குரிய அன்பிற்குரிய ஆலந்தூர் செல்வம் அவர்களே, சென்னை மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய பொன்னையா அவர்களே, மற்றும் இங்கே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அத்துணை நிர்வாகிகள் அனைவரையும் உங்களை வருக என வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பிற்குரிய அருமையன் பொன்னையா அவர்கள் கூறினார்கள், நிகழ்ச்சியை நடத்திவிட்டுத்தான் நடத்த வேண்டும் என்று. அவருக்கு நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். நீங்கள் இப்படியெல்லாம் பேசி ஒரு நிகழ்ச்சி நடத்தினா சொல்லிட்டு தான் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கலாம். இந்த காந்தியில் இன்னும் ஒரு 3 வருஷம் ஆனாலும் மாநாடெலாம் நடத்த முடியாது. என்ன நடத்துகிறோங்கிறத முதல்லையே நாங்கள் ஒரு எழுச்சி மாநாடு நடத்துகிறோம். அந்த மாநாட்டில் எப்படி நடத்த போகிறோம், என்ன நடத்த போகிறோம், நாங்கள் எந்த விதமான அதாவது குறுகிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் நம்ம சென்னையிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்திருப்போமா, 70 பேர் வந்தோம். அதுவே குறைவு தான். அதனால் மாநாடு என்ன இடம், இதை என்ன சொன்னால் தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸை இனிமேல் தயவுசெய்து நீங்களாம் உங்களை மாதிரி எல்லாம் நீங்களாம் மூத்த நிர்வாகிகள் அது மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. இது மாதிரி சொல்லி தான் இந்த சங்கம் இந்த இதில் ரொம்ப பின்னோக்கி வந்துட்டோம். என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், உங்களால் என்ன செய்ய முடியும்னு ஆணித்தரமாக சொல்லுங்கள். நிச்சயமாக மிகப்பெரிய எழுச்சி மாநாடை யாருமே எதிர்பார்க்க முடியாத மாநாட்டை பண்ணுவோம். ஆகவே நெகட்டிவான வார்த்தைகளை சொல்ல வேணாம். நம்ம பண்ண முடியுமா, முதல்ல நீ இடத்த தான் பண்ணணும், நோட்டீஸ் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இதில் தான் பேச முடியும். நீங்கள் இது மாதிரி நடத்தலாமா வேணாமா சொல்லலாமா இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம். நம்ம போய் சேர முடியாது. அதனால் நிகழ்ச்சி நடத்துகிறோம், உங்களால் என்ன பண்ண முடியும் நீங்கள் சேர்ந்து பண்ணுங்கள். நடத்துகிறவங்களுக்கு எங்களை மாதிரி நீங்களாம் ஆர்வம் கொடுத்தா தான் நாங்கள் பண்ண முடியும். நாங்கள் இது மாதிரி செய்கிறவங்கள நீங்கள் இது மாதிரி பண்ண முடியுமா, முதல்ல நோட்டீஸ் அடித்தாதான் திரும்பி செஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கலாம். நம்ம அது போய் சேர்ற இடம் போய் சேர முடியாது. அதனால் நடத்துகிறோம், நம்ம மிகப்பெரிய நம்முடைய பலத்தை காமிக்கிறோம். உதாரணத்துக்கு சென்னையிலே அதாவது நான் பள்ளிவாசன் சார் கிட்டத்தட்ட மிக உண்மையிலே நான் மதிக்கிற, அதாவது நம்ம இதில் ஒரு 30 வருஷம் அயராது பாடுபட்டிருக்காரு. ஆனால் அவரையே நம்ம திருப்பி பண்ணாமல் அவரோட தோல்லே இது வரைக்கும் கொண்டு வந்துட்டார். அதனால் புதுசாக வர்ற நிர்வாகிகள் இனிமே அவருக்கு நம்ம திருப்பி நீங்கள் சப்போர்ட் பண்ணி சென்னை மாவட்டம் சென்னை நகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 10,000 வெள்ளாஞ்செட்டியார் குடும்பம் இருக்குது. நான் வேணால் நீங்கள் லிஸ்ட்டு திருப்பி தர்றேன். நான் அடுத்து இனிமேல் திரும்பி கொள்கிறேன். 10,000 நம்முடைய குடும்பத்தார்கள் நிச்சயமாக சென்னையில் 10,000 குடும்பத்தில் இருக்குது. அந்த 10,000 பேரை நம்ம சேர்க்குறோம். 10,000 நிர்வாகத்தில் நம்ம சென்னை மாவட்டத்தில் இவ்வளோ பேர் இருக்கமான்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி சென்னை மாவட்டத்தில் இருக்கிற நம்முடைய உறவினர்களை மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம எழுச்சியோடு ஒரு வலுவான அமைப்பாக இப்போ இது வரைக்கும் எப்படி, அதாவது இது தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் வெள்ளாஞ்செட்டியார் அமைப்பு அது சென்னை மாவட்டத்தில் குறைச்சி மதிப்பிடவே முடியாது, சிறப்பாக நடத்திட்டான். ஆனால் இதை விட இன்னும் அதிகப்படியாக போகணுன்னா இன்னும் நீங்கள் இருக்க புதிய நிர்வாகிகள் அதாவது புது ஆட்கள் உள்ளே செய்யணும். அதுக்கு எல்லோரும் முழு ஒத்துழைப்போடு வரணும். அதுக்கு ஐயா அவங்க இவங்கெல்லாம் நம்ம
அகரம் வெள்ளாஞ்செட்டியார் குரூப்லேருந்து ஐயா வந்து இவங்க வர்றாங்க. அவங்கெல்லாம் எத்தனை சார் தான் அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா அகரம் வெள்ளாஞ்செட்டியார் வந்து நம்ம இதுலேயே வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு கட்டமைப்பாக அமைப்பில் உள்ள நம்ம வெள்ளாஞ்செட்டியார் அமைப்புலேயே அகரம் வெள்ளாஞ்செட்டியார் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ஒரு 80,000 பேராக இருப்பாங்க இல்லையா? இருக்கும். ஆமாம், 50,000 பேர் இருக்கும். அப்போ 50,000 பேர் இருக்கும். அப்போ அந்த கட்டமைப்பு ஏற்கனவே இருக்க மாதிரி இங்கே சென்னையில் மட்டும் ஒவ்வொரு பிரிவிலையும் நம்ம இந்த குறிப்பிட்ட இந்த வெள்ளாஞ்செட்டியார் பிரிவில் இருக்கவங்களே கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பம் இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, அதெல்லாம் இனிமேல் தான் சேர்த்துட்டு இனிமேல் எல்லாத்தையும் உள்ள அரவணைச்சு கொண்டு வரணும். அதுக்கு கொஞ்சம் காலங்கள் வரும். அதுக்கு எல்லாருமே இப்போ வந்து வர்றதுக்கு ரெடியாக இருக்கப்போ புதுசாக நிறைய பேர் உள்ளே வரணும். உள்ளே வந்து எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போய் மிகப்பெரிய யாரும் எதிர்பார்க்க முடியாது இவ்வளோ பேரா. இப்போ நீங்கள் எப்படின்னா 1 by 1 ஒன்றா இத்தனை பேர். நீங்கள் யாருங்க? நான் இத்தனை நாள் ரொம்ப பேரை பார்த்துருப்பான். அவருக்கு எனக்கு பழக்கம் இருக்கும். கடைசி அவர் செட்டியாருன்னு தெரியாது, நான் செட்டியாருன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் அறிமுகமே இல்லாமல் எங்கே பார்த்தாலும் நிறைய எல்லா இடத்துலையும் செட்டியார்கள் இல்லாத ஊரில் யாருமே இல்லாத குடும்பம், ஒரு ஊரில் செட்டியார் குடும்பம் இல்லாத குடும்பம் மேலே அதுக்கு நம்ம இன்னும் சொல்ல போனால் வெள்ளாஞ்செட்டியார்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அவங்களெல்லாம் ஒன்றிணைக்கிறதுக்கு நம்ம வந்து இனிமேல் வந்து நெகட்டிவ் தாட்ஸில் நம்ம போய் பண்ண முடியுமா, நம்ம செய்ய முடியுமா, திருப்பி போகணுமா அப்படிங்கலாம் இல்லாமல் நம்மளால் முடியும் அப்படின்னு எல்லாரும் ஒரு ஒற்றை கருத்தோட எல்லாம் ஆர்வத்தோட எல்லாரும் இணைஞ்சு செயல்பட்டால் நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. ஆகவே இந்த மாநாடை சிறப்பாக நடத்துவோம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள், இந்த மாவட்டத்தில் உள்ள இந்த சென்னை அட்ரஸில் உள்ள மாநில நிர்வாகிகள் யார் யாரோ இருக்காங்களோ எல்லாருடைய பெயர் முகவரி அத்தனை பேரும் வந்து இப்போ வந்து நம்ம வந்து அதை எல்லாரையும் இணைச்சி ஒரு முகவரி பூங்கா ஏற்படுத்துகிறா சொல்லி அது வந்து அவர் மாரியப்பன் அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லா முகவரியுடைய தகவல்களையும் இங்கே இருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் மரியாதைக்குரிய பொன்னையா அவர்கள்ட்டையும் முருகேசன்ட்டையும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க மூலியமாக மாரியப்பன்ட்ட போய் அதை போய் கொண்டு போய் சேர்த்து எல்லாருடைய முகவரி பூங்காலையும் எல்லாருடைய புகைப்படத்தோட தொலைபேசி என்னோட பெயர் முகவரியோடு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் எல்லாரும் இந்த கூட்டத்தை பண்ணுறோம். அதுக்கு அடுத்தாற்போல் இப்போ வந்து இப்போ என்னென்னா அது இன்னும் இந்த நிகழ்ச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம பண்ணலான் இருக்கோம். இன்னும் கூடிய விரைவில் எல்லாம் இந்த ஃபார்ம் இதெல்லாம் பண்ணலாம். நம்ம இருக்கிற இந்த நிர்வாகிகள் நம்ம குடும்பத்தை சேர்ந்த உறவினர் நம்ம நபர்கள் அதை தாண்டி நம்ம யார் யாரெல்லாம் எல்லாரையுமே ஆயுள் கால உறுப்பினராக சேர்க்கணும்னு சொல்லி நேற்று முடிவு பண்ணி நேற்று உயர்மட்ட குழுவில் எல்லாமே நான் சாரு எல்லாமே வந்து கலந்துக்கிட்டு இது பண்ணோம். இங்கே இந்த வந்திருந்த 2-3 பேர் செல்வம் வந்திருந்தார், கற்கேடு வந்திருந்தார். ஆமாம், ஒரு 4-5 பேர்லாம் இருந்தோம் நேற்று கூட்டத்தில். உறுப்பினர்கள் அதாவது என்ன எல்லாருமே ஆயுள் சந்தா செலுத்தி இந்த சங்கத்தில் நம்ம சங்கத்தில் அத்தனை பேரையும் வந்து குடும்பத்தில் உள்ளவங்க வரைக்கும், அதாவது நான் இருக்கேன்னா என் மனைவி, நான் இருக்கேன்னா என்னுடைய பையனோ என்னுடைய பொண்ணோ இல்லை என்னோட இதோ அப்படின்னு எல்லாரையும் அத்துணை பேரையும் வந்து நம்முடைய சங்கத்துக்கு ஆயுள் கால உறுப்பினர் சேர்த்து 1000 ரூபா அதுக்கு பணம் கட்டி எல்லாரையுமே அத்துணை பேரையுமே நம்ம வந்து உறுப்பினராக சேர்த்து நம்ம இப்போ அப்படின்னா இலக்கு வந்து எப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 50,000 பேரை நம்ம இப்போ நம்முடைய நேரடி உறவினர்கள் அத்தனை பேரையும் நம்ம சங்கத்தில் உறுப்பினராக சேர்க்குறோம். அத்தனை பேரையும் நம்ம வந்து எல்லாரையும் ஒரு கட்டமைப்பில் கொண்டு வந்து நம்ம உறவினர்களுக்கு ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் எல்லாரும் அறிமுகம் செஞ்சு எல்லாரும் ஒரு நம்ம உறவு பெருமக்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம போய் நிற்க போகிறோம். நம்ம சங்கத்துக்கு அவங்களால நமக்கு வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஆலோசனை அவங்கள்ட்ட கேட்க போகிறோம். எல்லாரையும் ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து உருவாக்கணும்னா நமக்கு ஒரு வலுவான அமைப்பு வேணும். அந்த வலுவான அமைப்புனா நம்ம மத்திய வெள்ளாஞ்செட்டியார் சங்க அமைப்பு தான். அந்த மத்திய வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தில் அனைவரும் ஆயுள் கால சந்தாதார உறுப்பினர்களை சேர்ந்து இந்த அமைப்பை இப்போ நான் இன்றைக்கி இருக்கிறேன், இதுக்கப்புறம் இன்னொரு 5 வருஷத்தில் இன்னொரு யாரோ ஒருத்தர் தலைவராக வரணும். யார் வந்தாலும் இந்த அமைப்பு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆனாலும் இந்த அமைப்பை வந்து தொடர்ச்சியாக போகணும். இது வந்து தனி மனித ஒரு துதி பாடுறதுக்காக ஒருத்தர் மட்டும் முன்னிலைப்படுத்தி அவருக்கு மட்டும் பண்ணி இல்லை பின்னாடி அந்த மாதிரிலாம் கிடையாது. இது இன்னொரு 100 வருஷத்துக்கு போனாலும் இது வரைக்கும் நம்ம வந்து எப்படின்னா நம்ம செட்டியார்கள் வந்து எப்படின்னா அந்தந்த பகுதியில் அவங்கவுங்க எல்லோரும் வந்து நம்ம ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிற சமுதாயம். நம்ம எங்கே போனாலும் நமக்குன்னு ஒரு அமைப்பு, நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, நமக்குன்னு செஞ்சுருப்போம். இதை நம்ம டிஎன்லேயே வரும். ஆனால் இந்த சின்ன கோடுகள்லாம் வந்து விரிவடைஞ்சு நம்ம எல்லாரையும் ஒரே பெரிய கோடு ஆக்கிறதுக்கு இப்போ வெள்ளாஞ்செட்டியார்னா நான் வந்து போயமான வெள்ளாஞ்செட்டியான்னு சொல்லுவேன். இவங்க வந்து
அகர வெள்ளாஞ்செட்டியார் சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒவ்வொரு பிரிவினர்கள் இருக்குது. இந்த பிரிவினர்கள் எல்லாம் ஒரே ஒரு 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 கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா வெள்ளாஞ்செட்டியார்கள் எல்லாரும் ஒன்றிணைக்கிறதுக்கு இந்த மத்திய வெள்ளாஞ்செட்டியார் அமைப்பை வலுவோடையும் ரொம்ப ஆணித்தரமாகவும் எதிர்கால சந்ததியினருக்கு பின்னாடி குரல் கொடுக்கறதுக்கு இந்த அமைப்பு ரொம்ப வலுவாக இருக்கணும். அந்த வலுவாக அமைப்பு இருக்கணும்னா கண்டிப்பாக எல்லாரையும் உறுப்பினராக சேர்த்து இதை வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இந்த அமைப்பை கொண்டு போகணும். இந்த அமைப்பை கொண்டு போகிறதுக்கு மாநாடு நமக்கு ஒரு வழிகோல். அந்த மாநாடை சிறப்பாக நடத்தினோம்னா வரப்போகிற எதிர்காலத்தில் அரசாங்கத்தில் நம்ம சமுதாயத்தினுடைய பிள்ளைங்களுக்கு இடஒதுக்கீடு நமக்கு யார் யாருக்கு என்னென்ன வேணுங்கிறத கேட்டு பெறுறதுக்கு இந்த அமைப்பை நம்ம சமுதாய மக்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லோரும் நீங்கள் இந்த ஆயுள் கால சந்தா உறுப்பினர் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி முக்கியமாக இப்போ வந்து இந்த மாவட்ட மாநில நிர்வாகிகளுடைய முகவரி பூங்காவுக்கு இதில் ஒன்றுமே கேட்கல, ஒவ்வொருத்தருடைய ஃபோட்டோவும் ஒவ்வொருத்தருடைய அட்ரஸும் எல்லோரும் கம்பல்சரி இங்கே இருக்க. கிட்டத்தட்ட ஒரு எப்படியா இருந்தாலும் எப்படி சார் மொத்தம் ஒரு 75 பேர் வருமா? 65 பேர். இந்த 65 பேருடைய முழு முகவரி பூங்கா தயாரிக்கணும். இந்த 65 பேருடைய எல்லாருடைய ஃபோட்டோ, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அடுத்த வாரத்துக்குள்ளே நீங்கள் எல்லாருமே ஆயுள் சந்தா உறுப்பினர் கண்டிப்பாக சேருங்க. வெறும் 1000 தான். எத்தனையோ போய் செலவு பண்ணிகிட்ருக்கோம், எத்தனையோ இது பண்ணுறோம், எவ்வளோ போகிறோம். ஒரு 1000 ரூபா சேர்த்து நம்ம பிறந்த சமுதாயத்தில் நம்முடைய இதுக்கு ஆயுள் கொஞ்சம் சேர்ந்தால் எந்த தவறும் கிடையாது. இது நம்முடைய உணர்வுகள். இந்த உணர்வுகளை சேர்த்துக்கிறதுக்காக தான் இந்த அமைப்பை வலுப்படுத்தணும். இந்த அமைப்பை வலுப்படுத்தினா நம்ம எதிர்கால சந்ததியினர் நிச்சயமாக வலுப்பட முடியும். ஆகவே அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக செயல்படணும். யார்கிட்டையும் நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம். முடியுமா, இதை நடத்துமா, இதை எப்போ நீங்கள் இதை சொன்னால் தான், நீங்கள் இதை நோட்டீஸை போட்டால் தான் அப்படின்னு சொல்ல வேணாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் ஒன்று குறிப்பிட்டு தவறாக நினைக்க வேணாம். அதனால் நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. முதல்ல அந்த ஒரு தாட்டுக்கு வாங்க. நம்மளால் முடியும்னா என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம வந்து எப்போது எதிர்கால திட்டத்தில் நம்ம இதை நோக்கி ஒரு கோலை எப்போதுமே எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம்? இன்றைக்கி இருக்கிற புதுசாக வர இளைஞர்கள்லாம் இன்றைக்கி என்னென்னா முதல்ல ஒரு பெஞ்ச் மார்க் கோலை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா மாநாடு 1,00,000 பேர் நம்ம வந்து மாநாடு வந்து கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். 1,00,000 பேரில் 75,000 பேர் வந்தாலும் மிகப்பெரிய வெற்றி. இப்போ நம்மலாம் வந்து எப்படின்னா இந்த நம்ம செட்டியாரில் எப்படின்னா உண்மை மட்டும்தான் பேசுவோம். அந்த பொய் பேசி இந்த ஆடம்பரம் நம்மகிட்ட கிடையாது. இப்போ சார்கிட்ட கேட்குறேன், எவ்வளோ துல்லியமாக சொல்கிறோம். இதே வேற ஒருத்தருக்கு எடுத்துல நாங்கள் ஒரு 4,00,000 பேர் இருப்போம், ஒரு 8,00,000 பேர் இருப்போம். என்ன கணக்கை திட்டமிட்டு சொல்கிற சமுதாயம் செட்டியார் நம்முடைய சமுதாயம் மட்டும்தான். நீ அது யாரும் எந்த இடத்துலையும் அந்த டிஎன்ஏ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அதனால தான் சொல்கிறேன், இது வரைக்கும் நம்ம வந்து ஃபோர்ஸாக நம்ம வந்து பிரச்சனைகளில் வந்து சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனைனா பயந்து போகிறது, நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு சூழ்நிலைகள் மாறி இன்றைக்கி இருக்கிற இளைஞர் சமுதாயத்துக்கு செட்டியார்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளும் ரோட்டுக்கு வந்து நமக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு வேணும். அந்த அமைப்பு நம்முடைய சங்கம் மத்திய வெள்ளாஞ்செட்டியார் சங்கம் தான். அந்த சங்கம் நல்லா இருந்துச்சு சொன்னால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சங்கம் நினைக்கும். அதனால தான் இந்த சங்கம் ஒருத்தர் நம்பியோ இல்லை தனிப்பட்ட துதி பாடுறதோ அந்த மாதிரி அமைப்பு அல்ல. இது இன்னும் வந்து கிட்டத்தட்ட இன்னொரு அடுத்த 100 ஆண்டு ஆனாலும் இந்த சங்கம் நடக்கணும்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை வலுவாக கொண்டு போகணும். எல்லாரும் உறுப்பினராக, எல்லாரும் இந்த சங்கத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர் சேர்த்து உறுப்பினர் சந்தா 1000 ரூபா செலுத்தி வந்து சந்தா வந்து ஆயுள் சந்தா வாங்கிடுங்க. யாரும் வந்து மாநாடை நோக்கி நம்ம பண்ணணும். அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் வந்து அடுத்தது பண்ணுவோம். இன்றைக்கி இந்த கூட்டங்கிறது முகவரி பூங்காவுக்கு அட்ரஸ் கொடுத்து எல்லோரும் வந்து அவங்களுடைய முழு முகவரியை கொடுத்துருங்க. அடுத்த கட்டத்துக்கு ஆயுள் சந்தா உறுப்பினரை நம்ம சேர்த்துருவோம். இன்னும் வந்து மாநாடு இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் யாரையும் தூங்க விட போகிறதில்ல. அது அப்புறம் அடுத்து வச்சுக்கோ. இந்த வேலையை முடிப்போம், அதுக்கப்புறம் சிறப்பாக செஞ்சுருவோம். இங்கே வந்திருந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு சந்தேகம். இப்போ நீங்கள் இந்த ஆயுள் சந்தா